2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அறிந்திருக்கிறீர்களேன்னு சொன்னால் ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமே உங்களுக்குங்கிறார். நிருபங்களை வாசிக்கும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும், இதெல்லாம் ஒரு சமரி, ஒரு சின்ன ஒரு சுருக்கம் தான். அவர் ஏற்கனவே நிறைய போதிச்சிருக்கார் இந்த சபைகளில். அதனுடைய சுருக்கத்தை தான் இங்கே எழுதியிருக்கார் ஒழிய இந்த இத்தனை பேஜில் அத்தனையும் அடைக்கிட முடியாது. அவருடைய அவ்வளோ போதனையில அடைக்கிட முடியாது. அதனுடைய சுருக்கத்தை வச்சுருக்காரு. இந்த சுருக்கத்தை எடுத்து நாம் அதை விரிவாக்குறோம். பிரசங்கியார்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? நிறைய பேர் இந்த கிருபையை அறிந்தில்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிருபை தெரியாது. கர்த்தருடைய கிருபைன்னுவாங்க. எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபைன்னுவாங்க. அந்த சுத்த கிருபைன்னா என்னன்னே தெரியாது. கிருபைன்னா என்னன்னே விளங்கலை இன்னும். ஆனால் சும்மா சுத்த கிருபைன்னு வேண்டியது. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை அது? சொல்கிறாரு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். பொருளாதாரத்தை பற்றி வர்றார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சொல்கிற லாங்குவேஜே பாருங்கள், சொல்கிற பாணியே பாருங்கள். தரித்திரரானாரே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இதில் தான் சொல்கிறார், அந்த ஒரு பாணியில் தான் சொல்கிறார். இதெல்லாம் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே தெரிஞ்சதை தான் இப்போ 2வது தடவை சொல்லிகிட்டு இருக்கிறேன்றார். இப்போ நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு சபை இதையெல்லாம் கேட்டு அறிந்த சபையாக இருக்கிறது. சிலர் கேட்குறாங்க அடிக்கடி, நீ இவ்வளோ போதிக்கிறீங்களே பொருளாதார செழிப்பு குறித்து, புதிய ஏற்பாட்டு சபையில் இதெல்லாம் போதிச்சாங்களான்னு. தான் காமிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபை அது அறிந்திருந்த சபை. ஃபெமிலியாரிட்டி உள்ள ஜனங்களுக்கு தான் எழுதுகிறார், அறிந்திருக்கிறவர்களுக்கு தான் எழுதுகிறார். முதல்லேருந்து ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிக்கல அவர். ஏன்னா ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு தெரியுமே. உங்களுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படியாக உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறேனே, இதை போதிச்சிருக்கிறேனே, இதை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்டெக்ஸ்ட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக பொருளாதார செழிப்பை குறித்து பேசுகிறத ஒழிய வேறு எதை பற்றி பேசலைங்க. கொடுக்கறதை பற்றி, பொருளாதார செழிப்பை பற்றிலாம் பேசும்போது தான் அதை சொல்லுகிறார். அப்போ இது செய்து முடித்துட்டார் அவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை மூலம் நாம் அறிந்து கொள்ள வேணும். இதை குறித்து போதிக்கப்பட வேணும். இது போதிக்கப்படாதனால தான் இன்றைக்கி பிரச்சனை. போதிக்கப்படாதனால தான் பிரச்சனை. இந்த செழிப்பை குறித்து சொல்லாதனால தான் ஜனங்களுக்கு தெரியல. கர்த்தராகிய இயேசுடைய கிருபைன்னு என்னென்னத்தையோ போதிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போது இன்றைக்கி செத்தா மோட்சம் போவியா, செத்தம் மோட்சம், இதே வேலை தான். செத்தா மோட்சம் போவியா, ஆயத்தமாக இருக்கிறியா, நீ என்னைக்கு ஆயத்தமாக போகிற? நான்லாம் வளர்ந்து வந்தப்போ இது நிறைய நடக்குது பாருங்கள். இது இப்படி தான் நிறைய நடக்கும். நீ ஆயத்தமா மகனே, நீ ஆயத்தமா மகளே, நீ ஆயத்தமா, இன்றைக்கி இயேசு வந்தால் நீ போவியா, எங்கிருப்பாய், இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே சந்தேகமாகிடுச்சு. கேட்டு சொல்கிறத பார்த்தா போக மாட்டோமா, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிற சந்தேகம்தான் வழிய. கோயிலுக்கு வந்துட்டு சந்தோஷம் இல்லாமல் என்னமோ சொல்கிறாரு, போக மாட்டோமா அப்படின்ட்டு தான் போவோம் நாங்கள். வேறு ஒன்றும் வாழ்க்கைக்குரிய காரியங்களை ரொம்ப ஆழமாக போக மாட்டேன்றாங்க. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இதை குறித்தது. பொருளாதார செழிப்பை குறித்த கிருபை. தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யம் ஆக முடியும். யாருமே எனக்கு சொன்னதே கிடையாது. நான் சொல்கிறேன், இதிலே பிறந்து இதிலே ஊறி இதிலே ஊர்கா போட்டு வளர்ந்தவன். நான் சொன்னதே கிடையாது. யாரும் ஒரு நாளும் எனக்கு சொன்னதே கிடையாது. நான் சொல்கிறேன், இது குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லல, ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். சொன்னதே கிடையாது, ஒரு நாளும் சொன்னது கிடையாது. கடல் கடந்து நான் போய் கேட்டப்போ ஒருத்தர் சொன்னார் எனக்கு, அதை அப்படியே நான் பிடிச்சிக்கிட்டேன். என்னுடைய உள்ளம் அதை பிடித்து கொண்டது. அதே கேட்ட ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இங்கேருந்து கடல் கடந்து போயிட்டு வர்றாங்க, ஆனால் பிடிக்கிறதே இல்லை. இதை போய் பிரயோஜனம் இல்லை. எத்தனை தடவை கடலை கடந்தாலும் இந்த மனசு மட்டும் அப்படியே இருக்குது. அது செட் ஆகிடுச்சு. நான் போனேன், கேட்டேன், அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அன்றைக்கு நான் தீர்மானம் பண்ணேன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால், நான் தரித்திரனாக இருப்பதில்லை, இருக்க மாட்டேன். வாழ்நாளில் நான் தரித்திரனாக இருக்க மாட்டேன். தரித்திர சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குறைவோடு வாழ மாட்டேன். ஐஸ்வர்யவானாய் மாறுவேன். நாளுக்கு நாள் வளருவேன் என்கிற ஒரு பெரிய தீர்மானத்தை அன்றைக்கு நான் எடுத்தேன். அடுத்த அதிகாரத்துக்கு திருப்போம், 9ஆம் அதிகாரத்துக்கு 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் பொருளாதார செழிப்பு குறித்து இதெல்லாம் இவர் பேசுகிறாரு. எங்கே இருக்குது பைபிளில்?
பவுல் தான் பேசினாரா, பேதுரு பேசினாரான்னு கேட்குறாங்க ஜனங்க. இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இவர் விவசாயம் போதிக்கல, இவர் கொடுக்கறத பற்றி பேசுகிறாருங்க. கான்டெக்ஸ்ட்டை வாட்சி பாருங்கள். பணம் திரட்டுறதை பற்றி பேசுகிறாருங்க. பணத்தை ரைஸ் பண்ணுறாருங்க, அதுக்காக பேசுகிறாரு. சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட்டை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் பணத்தை பற்றி தான் பேசுகிறாரு. அதில் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் டெலிபரேட்டாக பகிரங்கமாக பெருக விதையுங்கள், அப்போ பெருக உங்களுக்கு உண்டாயிருக்கும்னு போதிக்கிறார். நான் சொல்லுகிறேன், பெருகு விதைக்காதவர்களுக்கு பெருகு கிடைக்காது. பெருகு கிடைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இல்லையா, நான் உபவாசம் கடந்து நான் கர்த்தருடைய பாதத்தில் கடுங்காப்பி உபவாசம் இருந்து நான் எப்படியாவது அதெல்லாம் கிடைக்காது. உங்கள் கடுங்காப்பியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கல்வாரி தான். அவர் அங்கே தரித்திரானாரே, அதை நம்புறீங்களா? அப்போ அதை நம்பி அதை விசுவாசித்து அப்படி பெறணும் ஒழிய உங்கள் கடுங்காப்பி எதுக்கு? நல்ல காப்பியை குடிங்க, நல்லா பால் ஊற்றி நல்லா போட்டு குடிங்க. உங்கள் கடுங்காப்பினால் நீங்கள் ஐஸ்வர்யவானாக போகிறதில்ல. நீங்கள் தலைகீழாக நின்று ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, நீங்கள் இத்தனை நாள் உபவாசம் கடந்ததுனால இல்லை. அவர் அங்கே செத்ததுனால, அவர் சாபமானதுனால, அவர் அடிக்கப்பட்டதுனால, நொறுக்கப்பட்டதுனாலே நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் உபவாசத்தெல்லாம் மேன்மைப்படுத்துறது இல்லை. உபவாசம் இருக்கிறேன், ஆனால் அதை மேன்மைப்படுத்துறது கிடையாது. இப்போ நான் கத்திரிடத்தில் நேரத்தை செலவழிக்கிறதுக்காக இருக்கலாம், ஆனால் அதை பெருசாக பேசுகிறது கிடையாது. நான் எத்தனை நாள் உபவாசம் இருந்தாய், 40 நாள் இருந்தாயா, தவறிட்டாய் நீ, இப்படி தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். போச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் ரூல் எங்கேயும் போட்டில்லை 40 நாள் இருன்னு சொல்லி. இதெல்லாம் சும்மா கல்வாரி சிலுவையை தவிர வேறு எதையும் மேன்மைப்படுத்துகிறவர்கள நம்பாதீங்க தயவுசெய்து. கல்வாரி சிலுவையை மேன்மைப்படுத்துகிறவர்கள் நம்புங்க. கல்வாரி சிலுவை தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ கல்வாரி சிலுவையை தியானியுங்கள், அங்கே என்ன செய்யப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் ஒழிய சும்மா இந்த வெத்து பிரசங்கம், இந்த மத பிரசங்கங்கள் உதவாது, வாழ்க்கைக்கு உதவவே செய்யாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அப்போ பாருங்க, இதை நான் அறிந்து கொண்டேன், இதை தெரிந்து கொண்டேன். நான் சொல்கிறாரு, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன், நான் நன்றாக இருக்க போகிறேன். அப்போ நன்றாக இருக்கிறேன்னா எப்படி நன்றாக இருக்கிறது? நான் உட்காந்து ஜாப் பண்ணிட்டு தலையில் நின்றுட்டு இருக்கிறது இல்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இன்றையிலிருந்து பெருக கொடுக்க வேண்டும். நிறைய கொடுத்தா நன்றாக இருப்பேன். அப்படி தான் வழி. ஊழியக்காரருக்கும் அதான் வழி, விசுவாசிக்கும் ஊழியக்காரருக்கு ஒரு வழி, விசுவாசிக்கு ஒரு வழி இல்லை. எல்லாருக்கும் நானும் கொடுக்கலன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நான் பெருக கொடுக்க ஆரம்பித்தேன், பெருக அறுக்கும்படியாக. பல விதத்தில் கொடுக்க ஆரம்பித்தேன், பல விதத்தில் அறுத்தேன். எவ்வளவு வேணுமோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது. என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை. எவ்வளோ பெருக விரும்புகிறேன், இன்னும் எவ்வளோ அதிகமாக பெற விரும்புகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பித்தா அதன் நிமித்தம் பெருகினேன். அதனால் சிலர் கேட்பாங்க, வாட் யூ டூ ஃபார் லிவிங், பிழைப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. அந்த வார்த்தையை பிடிக்காது எனக்கு. இந்த பிழைப்புக்கெல்லாம் மாரடிக்கிறது கிடையாது. நான் பிழைப்புக்கு நான் எதுவும் பண்ணுறது கிடையாது. பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் ப்ரீச்சர், நான் பிரசங்கியார். ஆனால் இது என் பிழைப்புக்காக இல்லை, நான் பிழைப்புக்காக பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. இது என்னுடைய வேலை கிடையாது. இது நான் கர்த்தரை அழைச்சிருக்கிறதுனால நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், பிழைப்புக்காக பண்ணவில்லை. அப்போ பிழைப்புக்கு எப்படியா? பிழைப்புக்கு நான் விசுவாசத்தினால் பிழைக்கிறேன், அவ்வளோதான். விசுவாசத்தினால் எப்படி பிழைக்கிறீங்க? நான் கொடுக்குறேன், கொடுக்கறதன் மூலமாக எனக்கு கொடுக்கப்படுகிறது, அவ்வளோதான். நீங்களும் அப்படி தான். நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம், மல்டிநேஷ்னலில் வேலை செய்யலாம், பெரிய பெரிய இதில் இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். பிழைப்புக்காக நீங்கள் வேலை செய்யலை, அதை விட்டுருங்க, மனசுலேருந்து அதை எடுத்து போடுங்க. பிழைப்புக்காக வேலை செய்யலை, நீங்கள் வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிறது நல்லது, வேலை செய்ய சொல்லியிருக்காரு கர்த்தர். வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாதுன்னு இருக்குது. அதனால் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, வேலை செய்கிறது நல்லது. ஆனால் பிழைப்புக்காக வேலை செய்கிறது பைபிளில் கிடையவே கிடையாது. அது பிழைப்புக்காக வேலை ஆதாம் என்ன பிழைப்புக்காக வேலை செஞ்சான்? கிடையாது. உண்டாக்குனோடனே வேலையை கொடுத்தாரு. அவனுக்கு எல்லாம் இருந்தது ஏற்கனவே, எல்லாம் மரஞ்செடி கொடிகள் எல்லாம், தண்ணி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. என்ன எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு பே பண்ணணுமா, வீட்டு வாடகை கட்டணுமா, என்ன அற்புதமான மரண்மனை மாதிரி வீடு, ஏதேன் தோட்டம் எல்லாம் கத்திரையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு கண்டார். இதெல்லாம் உனக்கு ஆகாரமாக இருக்குது போன்ட்டார், அவ்வளோதான். அது பாட்டுக்கு விளையுது. இவன் எதுக்கு இப்போ வேலை செய்யணும்? வேலை செய்கிறது அவனுடைய தாளந்துகளை வெளிப்படுத்த, அவனுடைய நேரத்தை
செலவழிக்க, நல்ல விதத்தில் செலவழிக்க, தாளந்துகளை வெளிப்படுத்த, நல்ல கன்ஸ்ட்ரக்டிவாக காரியங்களை செய்கிறதுக்காக செய்யணும். அப்படி தான் நம்மளும் வேலை செய்கிறோம், பிழைப்புக்காக கிடையாது. அப்போ பாருங்கள், பிரசங்கியார் மத்தியில் சில நேரத்தில் சில தவறான எண்ணங்கள் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஜனங்க கொடுத்தா தானே நம்ம பிழைக்கிறது. ஒரு ஊழியர் சொல்கிறார் பாருங்கள், இது உங்களுக்குன்னே தனி மீட்டிங் வைக்கிறது. நான் சில நேரத்தில் வச்சு இதே பேசுகிறது. ஜனங்க கொடுத்தா தானே நம்ம பிழைக்கிறது. அதை முதல்ல நிறுத்தியானேன் நான். ஜனங்க கொடுத்தா என்ன? அது சொல்கிறாரு, நீங்கள் மெட்ராஸ் பட்டணத்தில் இருக்கீங்கயா, அங்கே நல்ல நல்ல எல்லாம் வருமானம் உள்ளவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கொண்டாந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் சபைக்கு, அதனால நீங்கள்லாம் வந்து நல்லா வச்சுருக்கீங்க, நல்லா இது பண்ணுறீங்க. நாங்கள் வந்து ஏழை இதில் இருக்கோம், கிராமத்தில் இருக்கோம். எங்கள் ஊரில் ஒன்றும் கிடையாதியா, யார்கிட்ட காசு இருக்குதியா, ஒன்றும் கிடையாதியா, எங்கள் ஊர் சின்ன ஊர், அங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. எங்ககிட்ட படிச்சுட்டு போனவர் தான். என்னத்தை படித்தாருன்னு தெரியல. சில ஆளுங்க வந்து படிக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் கவனிக்கிறதே கிடையாது. இவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு செவுத்துக்கு பேசலாம் போல இருக்குது சில நேரத்தில். ஒன்றும் வந்து கவனிக்கிறது கிடையாது. பாருங்கள், இங்கே வந்து படித்த ஆள் தான், ஒன்றும் அறிவே கிடையாது. அங்கே போய் ஒரு ஊழியத்தில் போட்டு, நாங்கள் எங்கள் கிளை சபை ஆரம்பிச்சிருக்கிறோம், அங்கே போட்டிருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுயா, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க சரி, நல்லா இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் நடக்காது, அது மெட்ராஸில் நடக்கும்னாரு. சரின்னு பேசாமல் இந்த ஆளுக்கு சொன்னால் விளங்காதுன்னு விட்டுட்டேன் நான். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா அவங்க ஊர்லேருந்து இங்கேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், அவங்க சபையிலேருந்து. அவங்க சபைக்கு போகிற ஆள் ஒருத்தர் வந்தார். இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு பெருந்தொகையை கொண்டாந்து எனக்கு காணிக்கையாக கொடுத்தாரு. என்னை வந்து பார்க்கணுன்னு வந்தார். வந்துட்டு உங்கள் டேப்பெல்லாம் கேட்டேன், அவங்கள பார்த்ததே இல்லை நான், யாரோ கொடுத்தாங்க எனக்கு, அது மூலமாக தான் இந்த சபைக்கு போனேன் நான். உங்கள் டேப்பெல்லாம் வாங்கி வாங்கி நான் கேட்குறேனாக்கும், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, இதனாலேயே தான் நான் இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன், இன்றைக்கு உங்களை எப்படியாவது ஒரு நாள் பார்த்துணுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே நான் வந்தேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், தயவுசெய்து இந்த காணிக்கை வாங்கிக்கங்கன்னாரு. இவர் எங்கள் கிளை சபையிலேருந்து வந்திருக்கிறாரு. அந்த ஆள் ஏற்கனவே காசு இல்லைன்னு அழுதுட்டுருக்கிறாரு. அதனால் நான் என்ன சொன்னேன், இல்லைங்க வேண்டாம், எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க, உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுங்க, அவர் எங்கள் பாஸ்டர், அங்கே இருக்கிறார், நாங்கள் தான் போட்டிருக்கோம், அவர்கிட்டயே கொடுங்க, அங்கே பிரயோஜனமாக இருக்கும், இங்கே கொண்டாந்து தராதிங்க, வேண்டாம். வந்தீங்க ஜெபம் பண்ணுறேன் நான், சந்தோஷம், பார்க்கலாம், பட் காசை தராதிங்க, இங்கே காசை அங்கே கொடுங்க. என்ன சொன்னார், ஐயா அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க சொல்கிறாரு, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, அவருக்கு நான் கொடுக்குறேன்யா, ஆனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுக்கணும், என் மனசார நான் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். ஏன் எனக்கு கொடுக்கணுன்னு? எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்கிறது. நான் ஜனங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணுறது கிடையாது. என்றைக்கு பார்த்தா அப்படி தெரியுதா என்ன பார்த்தா? சில ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க ஜனங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிச்சா அவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது நான். ஏனென்றால் ஜனங்க கொடுத்து வாழ்கிறது இல்லை, நான் கொடுத்து எனக்கு கிடைக்குது, அப்படி தான் வாழ்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அங்கேயே கொடுங்க என்ன, எதுக்கும், ஏன்னா பாவம் அவர் தெரிஞ்சால் கஷ்டப்படுவார், அங்கேயே கொடுங்கயான்னு. இல்லை இல்லை இல்லை, நீ உங்களுக்கு தயவுசெய்து வச்சிங்கன்னு போட்டு திணிச்சிட்டு போயிட்டாருன்ட்ட. அவர் சொல்கிறாரு, எதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீவ வார்த்தைகளை கொடுக்குறீங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் டேப்பை நான் கேட்காத நாளே கிடையாது. நீங்கள் எனக்கு கொடுக்குறதுனால உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை எனக்கு. பாருங்கள், அந்த ஆள் என்னுடைய தேவையினால எனக்கு பரிதாபப்பட்டு, பாவம் பாஸ்டரு பால் கூட குடிக்கல போல இருக்கு, அவர் கஷ்டப்படுறாரு, சட்டையெல்லாம் பாவம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு புது சட்டை வாங்கிக்கிட்டோம் பாவம் அவர் அப்படின்னு கொடுக்கல. அவருக்கு தெரியும் எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, போதுமானதுக்கும் அதிகமாக இருக்குது எனக்கு, அப்படி தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அப்படி தெரிஞ்சும் எனக்கு தான் கொடுக்குறாரு அவர். இதெல்லாம் பிரசங்கியார்களே விளங்கிக்கிறது கிடையாது அநேக நேரத்தில். ஏன்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பரிதாபத்தை சம்பாரித்தா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி. ஒருத்தர் சொன்னார், ஐயா அப்படிலாம் இருந்தீங்கன்னா யார் கொடுப்பா, நாங்கள் விளங்குறதே இல்லை கிடையாது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பரிதாபம் இருந்தால் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு அவர். கஷ்டப்படுறதுனால யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். கஷ்டமாக இருக்குது, காசு இல்லைங்கிறதுனால யாரும் தரமாட்டாங்க. நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கொடுக்குறேன், அதனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த காலையில் நான் இங்கே வந்திருக்கிறேன், கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், அள்ளி கொடுக்கும்படியாக, ஏராளம் தாராளமாய் கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். அப்போ பணத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லா விதத்திலும் நான் செய்கிறேன், அதனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. என்னென்ன கொடுக்குறேனோ அதெல்லாம் எனக்கு திரும்ப பல மடங்காக திரும்பி வருகிறது. எனக்கு எப்படி முன்னேறதுன்னு தெரியும், எனக்கு கஷ்டமே கிடையாது.
எனக்கு நாளைக்கு முன்னேறுவேனா மாட்டேனாங்கிற அந்த சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக முன்னேறுவேன். இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் பற்றி பார்த்தீங்கன்னா 100 மடங்கு இன்றைக்கு இருக்கிறத விட பெருகி இருப்பேன். ஏன்னா அதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறேன். அவ்வளோ ஷுவராக எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்குதுங்க. எப்படி பெருகிட்டே போகிறதுன்னு சொல்லியிருக்குது. அப்போ நீங்கள் பெருக வேணுமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க பெருக வேணும்னு? இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் பெருகணும்னு. பெருக வேணும் என்றால் அதற்கேற்றாற் போல கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அதான் போதிக்கிறாருங்க. பெருகிட்டே போகலாம், குறையவே வேண்டியதில்லை. ஐயோ பஞ்சம் வருதாக்கும், இது வருதாக்கும், இதே யோசிச்சுட்டு கூடாது. பெருக்கத்துக்கு திட்டமிட்டு, பெருக்கத்துக்காக கொடுத்து, பெருக்கத்தை எதிர்பார்த்து, பெருக்கத்தை விசுவாசித்து, கல்வாரி சிலுவை எண்ணி பார்த்து, தரித்திரம் அங்கே ஒழிஞ்சுது, ஐஸ்வர்யம் என்னுடையதாகி விட்டது என்பதை எண்ணி பார்த்து அப்படி வாழ வேண்டும். இருக்கீங்களா? சரி, அதுதான் அப்படியே பகிரங்கமாக போதிக்கிறாரு பாருங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் நீங்கள் எல்லாம் பெருக விதைக்கிறவர்களாக இருங்க. பவுல் அப்போஸ்தலன் ஏன் அப்படி போதிக்கிறாரு? எனக்கு ஏதாவது கொடுப்பாங்க யாராவது ஜனங்க, பாவம் பெருக விதைக்கிறத பற்றி போதிச்சா இன்றைக்கி ஏதாவது கிடைக்க நான் போதிக்கிறாரு கிடையாது. அவர் பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவர், பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர். அந்த காலத்தில் ரோமாபுரியுடைய பிரஜையாக வேணும் என்று சொன்னால் 2-3 வழி இருந்தது. அதில் ஒரு வழி என்னன்னு சொன்னால், பணக்காரர்களுக்கு பெரிய நொபிலிட்டி, பெரிய பெரிய அந்தஸ்து பணம் உள்ளவர்களுக்கு அவர்களை கையில் போட்டு வச்சுக்கிட்டா அந்த மற்ற யூதர்கள்லாம் அவங்களுக்கு சொல்கிற பேச்சை கேட்பாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட யூதர்களுக்கு ரோம பிரஜை கொடுக்கப்பட்டது. அப்படி வாங்கினவங்க இவங்க குடும்பத்தார், பவுல் அப்போஸ்தலனுடைய குடும்பத்தார் பணத்து நிமித்தமாக, அவருடைய வாழ்க்கையில் இருந்த உயர்வான நிலையின் நிமித்தமாக, அந்த அரிஸ்டோக்ரஸியில் அவர்கள் இருந்ததுனால, நொபிலிட்டியில் இருந்ததுனால அவர்கள் ரோம சிட்டிசன்ஷிப்பை வாங்கினவர்கள். அவர்கள் அந்த அந்தஸ்தை வச்சு வாங்கினவங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த குடும்பத்திலேருந்து வந்த பெரும் படிப்புக்காரர், பெரிய அறிவாளி. சாதாரண இவங்கள்ட்ட என்னத்தையாவது பெருக விதைத்தா பெருக கொடுப்பாருன்னு சொல்லி ஏதாவது காசு வாங்கிட்டு போகிறதுக்கு வரல. அவர் எதுக்கு சொல்கிறாரு? நீங்கள் பெருகல் விதைத்தால் உங்களுக்கு பெருக கிடைக்கும், உங்களுடைய செழிப்புக்கான வழியை நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் விதைத்தால் உங்களுக்கு பெருக கொடுக்கப்படும். நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்கன்றது இன்றைக்கு தீர்மானிச்சிடலாம். நான் தீர்மானித்தேன், 20 வருஷத்துக்கு முன்பாக நான் தீர்மானித்தேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் என்பதை தீர்மானித்தேன். இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை தீர்மானித்திருக்கிறேன். அதன்படி ஆவேன். அதற்காக வேண்டிய எல்லா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதன்படி ஆவேன். நீங்களும் அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும்.